Hi friends, welcome to Diya Samayal. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா முள்ளங்கி வச்சு ஒரு சட்னி. இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும். இட்லி தோசைக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க சமைக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க. முள்ளங்கி சட்னிக்கு முதல்ல 1 கப் முள்ளங்கியை நல்லா வதக்கி எடுத்துப்போம். முள்ளங்கியில் இருக்க தண்ணி வத்துற அளவுக்கு வதக்கினா போதும். முள்ளங்கியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது 7 காஞ்ச மிளகாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் கூடவோ குறைச்சலோ பண்ணிக்கலாம். பதினஞ்சு சின்ன வெங்காயம், 4 பூண்டு. வெங்காயம் நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியை இதில் ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிப்போம். நல்லா வதக்கியாச்சு. இப்போது சின்ன பால் சைஸ்க்கு புளி இதில் ஆட் பண்ணி ஒரு நல்ல 2 கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை சட்னியை அரைச்சி எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பு. இப்போ அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது பாருங்கள். இப்போ தாளித்து கொட்ட வேண்டியது தான் பாக்கி. தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுந்து. நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஒரு கொத்து. சட்னி மேலே இப்படி ஊற்றிடுவோம். ரொம்ப டேஸ்டான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.